முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, போன வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். புக்கு வந்து இங்கிலீஷ் திருப்புகழ் புக்கோட அப்டேட் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ, அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம கையில புக் இருக்கும். நாங்கலாம் டிடிபி ப்ரூஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய டீமா வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 1 வீக் தான் புக் ரெடி ஆயிரும். ஸோ யுஎஸ்லேருந்தும் மலேசியாவிலேருந்தும் வந்து இங்கிலீஷ் புக்காக வந்து 2 ஷிப்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாரி பெங்களூர்லேருந்து நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பி ஹேப்பி இன்னும் ஒரே வாரம் தான் அவங்க கிட்ட புக் இருக்கும். ஸோ திருப்புகழ் தமிழ் புக் வந்து அடுத்த அடுத்த செட்டு வந்து லாட் பிரிண்ட் போட்டோம். ஸோ இன்னும் ஒரு 1000 புக்ஸ் வருது. 6000 புக் வந்து தீர்ந்துருச்சு. சில பேருக்கு வந்து ஆர்டர் வந்து நாங்க ப்ராசஸ் பண்ணாம வச்சுருக்கோம் புக்கு வர்றதுக்காக. நாளைக்கு வந்துரும். நாளையிலேருந்து திருப்பியும் கொரியர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ இந்த நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புகழ்கள் இருக்கிற புக்கு முருகப்பெருமானோட முழுக்க முழுக்க ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு புக்கு. நீங்க வேணா பழைய வீடியோஸ் ஒரு 4, 5 வீடியோ நீங்க பாருங்க. இது பெரிய நெறைய ஸ்டோரி இருக்கு. ஸோ நீங்க இந்த திருப்புகழ் புக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல வந்து ரம்யா சிஸ்டர் நம்பர் குடுத்துருக்கேன். அதே மாரி இந்த புக் வந்து உங்களை படிக்க தூண்டும் வகையில் எளிதாக பதம் பிரித்து விளக்க உரையோட இருக்கு. ஸோ என்னென்ன திருப்புகழ், என்னென்ன ஒரு சிறப்புகளுக்காக, என்ன பர்ப்பஸ்க்காக படிக்கலாம் அப்படிங்கிற அந்த விவரமும் ஃபுல்லா டீட்டெயிலா இருக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து தேவைப்படுற ஒரு வீடியோ. என்னன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இந்த கலிகாலத்துல நம்ம சுத்தியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈவில்னஸ் அண்ட் நெகட்டிவிட்டி அதாவது ரொம்ப தீமையான விஷயங்களும், அந்த எதிர்மறையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான மக்களுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனாலேயே வந்து நம்மள சுத்தியும் ஒரே பிரச்சனை தான். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்துலயாவது வந்து நீங்க நிம்மதி இல்லாம தான் இந்த வீடியோவே நீங்க கேட்டுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்தல் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மாரி ஒரு பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லாம தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதுலருந்தெல்லாம் நம்மள காப்பாத்துறது யாரு? ஆக்சுவலி. நம்ம முருகர் பத்தி நெறைய பேசுறோம். நெறைய வந்து அதிசயங்கள் பார்த்துட்டுருக்கோம். அவர் வந்து காப்பாத்துவாரா? நீங்க நினைக்கிறீங்களா? அவர் வந்து முருகர் வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இத விட கொடுமையான காலகட்டங்கள்ல வந்து நம்ம ஒரு வேள சந்திக்க நேர்ந்தோம் அப்டின்னா, முருகர் வந்து நம்மள காப்பாத்துவாரா? அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன். முருகர் நேரடியா இறங்கி வந்து நம்மள கை குடுத்து காப்பாத்துற நாள் வெகு தூரத்துல இல்ல. ஏன்னா, இந்த வீடியோல நான் சொல்லப் போற விஷயம் அந்த மாரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த அதிசயம் அந்த மாரி. இது ரொம்ப நாள் ஆகாது. நீங்க ஒரு 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 பிரச்சனைக்கு மத்தியில இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட உண்மையான பக்தி இருக்கும்போது, உங்ககிட்ட உண்மையான தூய்மையான மனது இருக்கும் பட்சத்தில, நீங்க கூப்பிட்டா அந்த கடவுள் இறங்கி உங்களுக்காக வருவாரு. வந்து கை கொடுத்து காப்பாத்துவாரு அப்படின்னு, இந்த வீடியோ கடைசியில நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க அந்த மாரி ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க. இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நிஜமா சொல்றேன் உங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு குடுப்பினை இருக்கு. இல்லைன்னா இது உங்க காதுக்கு வராது. ஸோ நம்ம சேனல் வந்து நீங்க இப்ப தான் வீடியோஸ் முத முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும். அவர் கிட்ட போய் நெருங்கி பார்த்து மனதார உணர்ந்து, அவருடைய அதிசயங்கள உணர வைக்கும் பல வீடியோக்கள் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து 2 சம்பவம் இருக்கு. ஒண்ணு வந்து நான் இப்ப சொன்னேன் அந்த கலியுகத்தில முருகப்பெருமான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சம்பவம் லண்டன்ல நடந்தது. அது 2வதா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மயில் அப்படிங்கிறது ஒரு பறவையா வந்து பார்த்துட்டு இருந்த காலம் போயி, இப்போ மயில் அப்படிங்கிறதுனாலே முருகனா பார்க்குறோம். ஒரு மயில் தொகையோட படம் கிடைச்சா கூட முருகனா பார்க்குறோம். அந்த மயில்னால நம்மள வந்து நமக்கு என்ன தர முடியும்? நம்மளோட உயிர காப்பாத்த முடியுமா? நமக்கு வேணுங்கிறத குடுக்க முடியுமா? ஆனா, ஒரு விபத்துலருந்து காப்பாத்த முடியும். அது எப்படின்னு வந்து இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. நம்ம ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு டாக்டரோட வேல்மாறல் அனுபவம் பத்தி ஒரு வீடியோ பார்த்தோம். அதே டாக்டரோட வீடியோ அவரே ஷூட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ இது என்ன ரோட்ல போகும்போது, இப்போ ரோட்டு ஓரமா ஒரு காடு மாரி ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து மயில் இருக்கு. அத வந்து வீடியோ எடுத்திருக்காரு. இதுல என்ன இருக்கு? இது மாரி வீடியோ என்கிட்டயே நெறையா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் சகோதரர் வந்து அவரு ம் ஒரு வண்டியில வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2 வீலர்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரு வந்து எதேர்ச்சையா மயில் வந்து கண்ணுக்கு தட்டுப்படுது. பக்கத்துல இருக்கிற காடு மாரி பகுதி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து காடு மாரி இருக்கும்னு சொல்றாரு. அங்க மயில் இருக்கவும், இவருக்கு வந்து எந்த ஒரு இந்த மாரி ஒரு அழகான விஷயத்த உடனே வந்து வீடியோ, ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்கு. அதனால வந்து இவரு டக்குனு வண்டி நிறுத்திட்டு
அந்த மயில வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, அது உள்ளுக்குள்ள செடிக்குள்ள ஓடிடுச்சு. நீங்க பார்க்குறீங்களா? ஸோ அவர் வந்து நல்லா முன்னாடி அழகா நின்னுட்டு இருந்த மயில், வீடியோ எடுக்கணும் அப்படிங்கும்போது உள்ள போயிடுச்சு. ஸோ அவர் வந்து அத சேஸ் பண்ணிட்டு, அது ஒரு ப்ராப்பரான வியூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து தேடிட்டே வந்து போறார். நீங்களே பார்க்குறீங்களா? ஸோ மயில் போறத ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அ இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது. சரி அதுக்கு மேல வந்து மயில் உள்ள போயிடுச்சு. அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணதுக்கப்புறமா, ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி, அவரு வந்து வண்டிய நிறுத்திட்டு தானே போயிருந்தாரு. வந்து வண்டிக்கு வரும்போது, அப்புறம் தான் ஒண்ணு விஷயம் வந்து நோட் பண்றாரு. இவருக்கு முன்னாடி போன ஒரு லாரி டயர் வந்து பங்க்சர் ஆகி, அது ரோட்ல நிலை இல்லாம இப்படி ஜிக்ஸாக்கா வந்து வளைஞ்சு தடுமாறி போயிட்டு இருந்துக்கிறத பார்க்குறாரு. அப்பதான் அவருக்கு சுருக்குன்னு ஒரு விஷயம் உணர்ந்திருக்காரு. இந்த மயில் ரோடு முன்னாடி நின்னு நம்மள வந்து தூண்டி அத கூப்பிடாம நம்ம நேரடியா போயிருந்தோம் அப்படின்னா, மேபி அந்த லாரி கிட்ட நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா தான் போயிருந்திருப்போம். அந்த அ லாரி வந்து நிலை தடுமாறி இருக்கிற இந்த சமயத்துல நம்ம டூ வீலர்ல போகும்போது, மேபி நமக்கு விபத்து நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னு அவர் பரிபூர்ணமா உணர்ந்தது. அந்த மயில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அது வந்து ரோட்டு மேலேயே இருந்தா பரவால்ல. அது வந்து உள்ள ஓடிடுச்சு. ஸோ சகோதரரும் உள்ள போய் வீடியோ எடுக்க ட்ரை பண்றாரு. டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த விபத்துலருந்து காப்பாத்துனதா அவர் வந்து நம்புறாரு. ஓகே. அடுத்தது நம்ம கலியுக கந்தன் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து போன மாசம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லண்டன்ல வேல் பிச்சை எடுத்து ஒரு சகோதரி வீட்ல, அவங்க அப்பாவுக்கு முருகர் மிட் நைட்ல வந்து குரலா வந்து ஒரு அசரீரியா வந்து பேசியிருக்காரு. பேசி என்ன சொன்னாருன்னா, "நீ செஞ்ச வேல் உன்னுடைய மகளின் மூலமா எனக்கு வந்துருச்சு. ஆனா கூலி இன்னும் நீயே வச்சிருக்கியே! நீ வயலூருக்கு கொண்டு வந்து போடு" அப்படின்னு கூலி வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வந்து உடனே இப்போ லாஸ்ட் மந்த் தான் வந்து இந்தியா வந்திருந்தாங்க. இந்தியா வந்து வயலூர்ல வந்து அவங்க காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு, சில கோயில்கள் எல்லாமே போயிட்டு அவங்க திரும்பி யுகே வந்தாச்சு. ஓகேங்களா? யுகே வந்ததுக்கப்புறமா, அ அவருக்கு வந்து திரும்பியும் வந்து ஒரு ஐ திங்க் நடுவுல இன்னொரு மிராக்கிள் கூட நடந்தது. அது நான் கிளியரா சகோதரிட்ட கேட்டுட்டு நான் அடுத்த வாட்டி ஷேர் பண்றேன். அ வந்து ஒரு ஒரு 2வது வாரத்திலேயே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அ கடை வந்து அவரு அவரு வந்து வேல் செய்றவரு அப்படின்னா என்னன்னா, ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறவரு. ஸோ அந்த கடைய வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெனோவேட் பண்ணி இப்ப தான் அது வந்துக்கு அவருக்கு ஒரு ஃபங்ஷன் மாரி வச்சு அத இ அ ஓ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாவே இவர் ரொம்ப கடினமா உழைச்சு, ஒரு சுயமா நின்னு ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்த பார்க்குறாரு. இந்த மாரி இருந்தா என்ன இருக்கும்னு நமக்கே தெரியும். சுத்தியும் வந்து கண் திருஷ்டி நெறையா இருக்கும். அந்த மாரி இவர சுத்தியும் வந்து நெறைய அந்த திருஷ்டி, அந்த கண்ணூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயங்கள் வந்து நெறைய இருக்கிறத இவர் உணர்றாரு ஆக்சுவலா. அ நம்ம ஐயா வந்து எப்படின்னா, ரொம்ப கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அவரு கேட்ட உடனேயே வந்து கடவுள் அந்த குறிகள் வந்து உடனடியா கிடைக்கும். அவங்க அவங்க வந்து கனவுல வந்து பேசுவாங்க. இந்த மாரி அ என்ன சொல்றது? அவர் ரொம்ப ஒரு கடவுள் பக்தி மிக மிக அதிகம். ரொம்ப தூய்மையான பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு அந்த உணர்வு அதிகம். இவருக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி அதாவது ஒரு திருஷ்டி வந்து அதனால பாதிச்சா, அவருக்கு அத ஃபீல் பண்ண முடியும். அதே மாரி அவரு அவரு அதுக்காக வந்து எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன அப்டின்னா, பக்தி தான். நம்ம வந்து நெறைய பேர் பரிகாரம் அப்டி இப்டின்னு பண்ணிட்டுருப்போம் இல்லையா? இவர் வந்து கடவுள் பக்தி மூலமா தான் அந்த ஒரு கண் திருஷ்டிங்கிற விஷயத்த இவர் எப்பவுமே ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ இவர் வேண்டும்போது சிவன், காளி, முருகன் இப்டி வந்து எப்பவுமே இவங்க துணைக்கு நின்னு இவங்கள புரொடெக்ட் பண்றதையும் ஃபீல் பண்ணுவாரு. இது இவருக்கு அ அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கடை திறந்ததுனால வந்து இவருக்கு அந்த நெகட்டிவிட்டி வந்து அந்த வைப்ரேஷன் இவர் ஃபீல் பண்றாரு. ஸோ கண்டிப்பா நெறைய பேர் வந்துட்டு போகும்போது, இவ்ளோ பெரிய கடையாச்சே அப்படின்னு உங்களுக்கு ம் அந்த திருஷ்டியெல்லாம் வரும் இல்லையா? அத வந்து இவருக்கு அது பாதிக்குது. அன்னைக்கே வந்து அவர் வந்து அந்த பேட் வைப்ரேஷன ஃபீல் பண்றாரு. ஸோ இவரு வந்து சாமி கும்பிட்டு இவரு போய் படுத்துக்கிறாரு. இப்போ இங்கெல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஊர்ல டியூப்ளெக்ஸ் வீடுனா கீழ ஒரு ஃப்ளோர் இருக்கும். அப்புறம் ஸ்டெப் இருக்கும். அப்புறம் மேல ஒரு ஃப்ளோர் இருக்கும். அப்புறம் ஸ்டெப் இருக்கும். அப்புறம் மாடிக்கு போற மாரி இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஃப்ட்டுக்கு போற மாரி இருக்கும். ஸோ அந்த லாஃப்ட்ட வந்து நீங்க வேணும்னா பெட்ரூமா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லாஃப்ட்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாரி அந்த சின்ன லாஃப்ட் கிடையாது. நல்லா இங்க வந்து பெருசா இருக்கும். நீங்க ஒரு ரூம் மாரியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க மேல் ஃப்ளோர்லருந்து அந்த லாஃப்ட்ட வந்து சில பேர் ரூமா கன்வெர்ட் பண்ணி பெட்ரூமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாரி தான் நம்ம ஐயா வந்து அந்த லாஃப்ட் ரூம் தான் இவரோட ரூம்.
ஓகேங்களா? இவரோட வீட்ல யூகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி இருக்கு. நாய்க்குட்டி அப்படின்னா 3 வயசு ஆகுது. அம் அ ஒரு கோல்டன் ரிட்ரீவர். ஸோ அந்த நாய்க்குட்டி இருக்கு. அ அ அவங்க நாய்க்குட்டியோட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல ஒரு ஓரமா அவங்களுக்கு பெட் போட்டு குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த நாய்க்குட்டியோட இடம். ஸோ அவர் அங்க தான் இருப்பாரு. இவங்க வந்து கூப்ட்டா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வருவாரு. வந்து விளையாடுறதுக்கோ, எதுக்கோ இல்ல உடம்பு எதுவும் சரியில்ல அப்படின்னா, கூப்ட்டா மட்டும் தான் வருவாரு. அதுக்கு மேல அந்த லாஃப்ட்டுக்கு வந்து அவர் போனதே கிடையாது. ஓகே. இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஸோ ஐயா வந்து அன்னைக்கு அ வந்து படுக்க போன உடனே போய் பெட்ல படுத்த உடனேயே லாஃப்ட்ல அவர் தனியா இருக்காரு. பெட்ல படுத்த உடனேயே வந்துட்டு ஒரு குரல் காதுல கேக்குது. அது வந்து முருகர். ஓகேங்களா? அவர் உணர்றாரு. அது முருகர் பேசுறது. பேசுறது முருகன் அப்படிங்கிறத உணர்றாரு. அவர் என்ன அந்த குரல் சொல்லுது அப்படின்னா, "ஆ நான் சிறிது நேரம் வந்து கோயிலுக்கு போணும். ஸோ நான் கோயிலுக்கு போறேன். அ நான் இல்லாதபோது உனக்கு துணையா அ யூகிய விட்டுட்டு போறேன். இப்ப யூகி கொஞ்ச நேரத்துல இங்க வருவான். அவன் வந்து உனக்கு துணையா இருப்பான். நான் கோயிலுக்கு போறேன்." அவ்வளோதான். இப்படி ஒரு குரல் அவருக்கு கேட்டிருக்கு. ஆ இவருக்கு அது முருகன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. யூகி ஐ மீன் அது இந்த மாரி ஒரு குரல் கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஸ்டன்னிங்கா இருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்ல ஃபியூ செகண்ட்ஸ்லயே இந்த 3 வருஷமா எப்பொழுதுமே லாஃப்ட்டுக்கு வராத அந்த யூகி வந்து கீழ இருந்து கீழ் ஃப்ளோர்ல இருந்து மேல வந்து மேல இருந்து மறுபடியும் லாஃப்ட் ரூமுக்கு மறுபடியும் படி ஏறி ஸோ 2 மாடி தாண்டி வந்து அம் ஐயாவோட காது கிட்ட வந்து படுத்தாச்சு. ஓகேங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உடனே இவரு குடும்பத்தில ம ம நம்ம சகோதரி அவங்க வீட்ல இருக்கிறவங்கள வந்து ஐயா வந்து கூப்ட்டுருக்காரு. கூப்ட்டு இது மாரி இப்பதான் முருகன் என் காதுல வந்து யூகேய விட்டுட்டு போறேன்னு சொன்னான். கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ யூகி வந்து இங்க படுத்திருக்கான். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா இவங்க எல்லோருக்குமே ஷாக்கிங். முருகர் காதுல வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கேற்ப இந்த யூகியும் வந்து அங்கேயே படுத்திருக்காரு. அதுவும் காது கிட்டயே அது வந்து படுத்திருக்காரு. கூப்ட்டு பார்க்குறாங்க வரல. நைட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்ட்டு பார்க்குறாங்க வரல. திரும்பியும் விடியற்காலைல 3 மணிக்கு அவங்க வந்து கூப்ட்டு பார்க்குறாங்க. வேற ரூமுக்கு கீழலாம் கூப்ட்டு பார்க்குறாங்க வரல. திரும்பியும் காலையில 10, 11 மணிக்கு கூப்ட்டு பார்க்குறாங்க வரல. ஒரு முழு நைட்டுமே கம்ப்ளீட்டா எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு வந்து எனக்கு முருகர் இந்த வேலைய குடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாரி, அந்த இடத்த விட்டு அவர் அசையவே இல்ல. ஐயாவுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு பாதுகாப்பு குடுத்து கிட்டயே படுத்துட்டு இருந்திருக்கு. இதோட முடிஞ்சுதா? இல்ல. இப்போ இதுல குடும்பத்தில எல்லோருக்குமே ஷாக் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த முருகப்பெருமான் வந்துட்டு போற இடமா? அப்ப அந்த லாஃப்ட்டு. சகோதரி சொல்றாங்க, "குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குமரன் இருப்பான்." அப்படிங்கிற மாரி, இருக்கிறதுலயே உயரமான ஒரு பகுதியா வந்து முருகன் லாஃப்ட்ட வந்து தேர்ந்தெடுத்து அங்க வந்து இருக்காரு. அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லாஃப்ட்ட சுத்தம் பண்ணி, அங்க திருப்புகழ் புக் வச்சு, முருகர் ஃபோட்டோ வச்சு, மாலை போட்டு, அது முருகர் வந்துட்டு போற இடம் நம்ம எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அத சுத்தம் பண்ணாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை யூசுவலா சகோதரியோட அம்மா வந்து இது YouTubeல வந்து கொஞ்சம் இது பக்தி பாடல்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வர்ற பாட்ட வந்து ப்ளே நெக்ஸ்ட்ன்னு கேட்கும் இல்லைங்களா? டு யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எஸ், எஸ் குடுத்து அவர் ஜெனரலி கேட்டுட்டுருப்பாங்க. அப்படி கேட்கும்போது இவங்களுக்கு பாட்டு ஏதோ கேட்டிருக்காங்க. கேட்டு முடிஞ்சோனே டு யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ் அப்படின்னு குடுத்த உடனே அந்த மொமெண்ட்ல இப்படி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அங்க தான் ஒரு சர்ப்ரைஸ். ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இது மாரி நம்ம எங்கேயும் பார்த்தே இருக்க மாட்டோம். முருகர் இருக்காரு, மயில் இருக்கு. மயில் கிட்ட பாருங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு. ஓகே. அது ஒரு கோல்டன் ரிட்ரீவரே இருக்கு. இப்போ ஓகே இது க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ இத பார்த்தோனே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் யூகியோட ஃபோட்டோ வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஃபோட்டோவையும் பாருங்க. இப்போ யூகியோட ஃபோட்டோவையும் பாருங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படியே அந்த ஃபோட்டோல இருந்தது 100% யூகியோட அந்த கிட்டத்தட்ட அந்த ஏஜ் குரூப் கூட அதே மாரி நாக்கு வெளிய நீட்டிட்டு, அதே ஆஸ் சச் அதே கோல்டன் ரிட்ரீவர் அதே அந்த கலர் ஷேடோட வந்து அம்மா பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா, அப்பாக்கு மட்டும் வந்து காதுல வந்து சொல்லல. குடும்பத்தில இருக்கிற அத்தன பேருக்கும் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ மூலமா புரிய வச்சிருக்காரு. ஏன்னா, இந்த மாரி ஃபோட்டோ வந்து நான்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. முருகர் கூட நாய்க்குட்டி இருக்க மாரியெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. இது அவங்க கண்ணுக்கு எக்ஸாக்ட்டா வந்து யூகியோட அதே ஃபேஸோட எப்படி வந்து ஒரு
ஃபோட்டோ வந்து இவங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்பட முடியும் அப்படின்னா, அது முருகப்பெருமானுடைய விஷயம் தான். அவர் எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காரு. யூகி அப்படிங்கிறது மட்டும் இல்ல. எந்த ஒரு செல்ல பிராணியும் நம்ம வீட்ல இருக்கிற எந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எதுவா இருந்தாலும் சரி, ஈவன் வெளியில தெருவுல இருக்கிற எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரி, அது தெய்வத்தின் அம்சம். அது வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்கறக்கு அதுக்கான அத்தன தகுதியும் இருக்கிறனால தான் முருகப்பெருமான் வந்து ஒரு ஒரு செல்ல பிராணிய வந்து காவல் தெய்வமா விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து விலங்குகளுக்கு அந்த தகுதி இருக்கு. மனுஷங்களுக்கு இல்லாத அந்த தகுதி விலங்குகளுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இந்த தெய்வத்தின் அம்சமான இந்த விலங்குகளுக்கு நம்ம வந்து சேவை செய்றது. அதாவது தண்ணி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, பறவைகளுக்கு வந்து அரிசி எல்லாம் போடுறது. இது மாரி நம்மளுடைய சேவை வந்து டைரக்ட்டா நம்ம வந்து ஒரு தெய்வத்துக்கு பண்றதுக்கு சமம். நம்ம கர்மாவை இதன் மூலம் கண்டிப்பா கழிக்க முடியும். அத யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்திலருந்து நமக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. 1 தூய்மையான பக்தி எங்க இருக்கோ, எங்க வந்து முழுமையான நம்பிக்கை, கடவுள் வந்து நம்ம சுத்தி எத்தன நெகட்டிவிட்டி இருந்தாலும், கடவுள் நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி, கடவுள தேடி நம்ம நாடி போனோம் அப்படின்னா, அந்த கடவுள் இறங்கி வருவாரு. கண்டிப்பா கை குடுத்து நம்மள காப்பாத்துவாரு அப்படிங்கிறது இதுலருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கலிகாலத்துல வந்து, அந்த காலத்துல புராண காலத்துல வந்து நம்ம படங்கள்லலாம் கேள்விப்பட்ட அந்த கதைகள்ல கேள்விப்பட்ட விஷயங்கள் இப்பவும் நடக்குது அப்படின்னா, இன்னும் இந்த நாட்டில நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. கடவுள் நெனச்சா மனம் இறங்கி கீழ வந்து அந்த மனிதன வந்து புரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. உங்ககிட்ட அன்பு, கருணை, நியாயம் எல்லாமே இருக்கு. அது கூட கடவுள் பக்தியும் இருக்கு அப்படின்னா, அந்த கடவுள் உங்களுக்கானவர். அவர் கைக்கெட்டும் தூரத்தில தான் இருக்காரு. அவர் குரலை நீங்க கேட்க முடியும். அவருடைய அதிசயங்கள நீங்க கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு நம்புங்க. இதே முருகப்பெருமான் நம்ம ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, இது மாரி இறங்கி வந்து நமக்கு கண்ணு முன்னாடி காட்சி குடுப்பாரு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களோட கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதே மாரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் மறக்காம போட்டுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கே குடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.